Hello friends, welcome to Drona Academy. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல என்ன தோல பத்தி பார்க்க போறோம் அப்படினா மார்னிங் மேக்ஸ் சீரிஸ். ஓகேவா? காலை எழுந்தவுடன் கணக்கு கவலை இல்லை உனக்கு அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படினா டெய்லியுமே நம்ம வந்து ஒரு 5 கணக்கு வந்து நம்ம வந்து போடுறத வந்து சொல்லிருந்தோம். சோ அதுல வந்து பாத்தீனா மூணாவது பார்ட். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ரெண்டு பார்ட்ட பார்க்க நினைக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் வந்து பாத்தீனா அதுக்கு நான் பிளேலிஸ்ட் கொடுத்திருக்கேன். அத போய் நீங்க பாத்துக்கலாம். இந்த மூணாவது பார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 5 கணக்கு நம்ம வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே. சோ வந்து பாத்தீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். சரி, ஆறாவது கணக்கு வந்து பாத்தீனா 3a equal to 5b equal to 6c எனில் a is to b is to c இன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? 3a is to 5b is to 6c. அப்ப a is to b is to c என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? சோ இப்போ நம்ம a உடைய மதிப்பு நமக்கு வேணும் அப்படினா ஒண்ணு இல்ல. ஓகேவா? b into c, அதாவது b உடைய மதிப்பையும் c உடைய மதிப்பையும் நம்ம பெருக்கினா போதும். b க்கு என்ன இருக்கு 5, c க்கு 6, ir 30. அப்போ b க்கு என்ன வரும்? b ஐ விட்டுடுங்க, மீதில இருக்க a உம் c உம் மட்டும் பெருக்கணும். அப்ப a into c, a எவ்வளோ 3, c வந்து 6, 3 6 18. இப்போ நமக்கு c வேணும் அப்படினா c ஐ விட்டுருங்க, மீதில இருக்கு a b. அப்ப a into b, a எவ்வளோ 3, b வந்து 5, 3 5 15. சோ அப்ப a is to b is to c equal to 30 is to 18 is to 15. ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது மூணு பொதுவான ஒரு வாய்ப்பாடுல வகுப்படும் அப்படினா நம்ம வந்து வகுத்துக்கலாம். ஓகேவா? சோ 3 வந்து மூணா வாய்ப்பாடுல வகுப்படும். அப்ப அடுத்துனா 5 3 30, 6 3 18, I 3 15. அப்ப a is to b is to c உடைய மதிப்பு என்னது? 10 is to 6 is to 5. ஆன்சர் ஆப்ஷன் A. ஓகேங்களா? அடுத்த கணக்கு அடுத்து பார்க்கலாம். 400 இன் 30% மதிப்பின் 25% என்ன? ஓகேவா? சோ 400 உடைய 30%ல 25%. ஆக்சுவலா இந்த கணக்கு நம்ம வந்து ரெண்டு மெத்தட்ல போடலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 400ல 30%. 30 இப்போ எக்ஸாம்பிள் 30%னா என்ன அர்த்தம்னா 30/100. ஓகேவா? 100 இல் 30 மடங்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா? சோ அப்ப பர்சன்டேஜ்னு போட்டா என்ன அர்த்தம்? பை 100 இருக்குதா அர்த்தம். சரியா? அப்ப 30% பண்ணலாம் 30/100 போட்டா நமக்கு வந்து ஒரு ஆன்சர் கிடைக்குமா? ஏன்னா 400ல 30%. அந்த கிடைச்ச ஆன்சரை வச்சு நம்ம அதுக்கு 25% கண்டுபிடிச்சு அப்படின்னா நமக்கு உண்டான ஆன்சர் கிடைச்சிரும். இது அப்படி போடலாம். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா ஒரேடியா நம்ம போட்டுக்கலாம். ஒரேடியா அப்படின்னா 400 இன்ட்டு 30/100. அதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம் 25 into 100. சப்போஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கேட்கறாங்க 400 இன் 30% 25% மதிப்பில் 15% என்னன்னு கேட்டா ஒண்ணு இல்ல இன்ட்டு திரும்ப 15%. அப்ப எவ்வளவு கேட்டாலும் இன்ட்டு நம்ம போட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? இதை தனித்தனியா நம்ம கண்டுபிடிக்க அவசியம் இல்ல, ஒரே இதுல கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி போடுங்க, என்ன பண்ணலாம் 2 0க்கு 2 0, 1 0க்கு இந்த 1 0, E2 10, I5 25, O2 2, E2 4, I2 10, 3 30. அப்போ 30. சரி, அப்ப 400 30% மதிப்பின் 25% எவ்வளோ 30. ஆன்சர் ஆப்ஷன் பி. அவ்வளவுதான். அடுத்த கணக்கு எட்டாவது கணக்கு பார்க்கலாம். ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் முடிப்பார். சரியா? சோ ஏன்ற ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து 30 டேஸ்ல முடிப்பார். சரிப்பா, 12 டேஸா 12 டேஸ்ல முடிப்பார். ஓகேவா? சோ அடுத்து என்ன சொல்றாங்க? பி என்பவர் ஏவை விட 60% திறமையானவர். அப்போ பீன்றவர் வந்து பாத்தீங்கன்னா ஏவை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவா 60% வந்து திறமைசாலி. ஓகேவா? எனில் அதே வேலையை பி எத்தனை நாட்கள் செய்யறார்? அப்போ பி வந்து அந்த வேலையை செய்யறாரு அப்படின்னா எத்தனை நாள் முடிப்பாங்க? ஆக்சுவலா ஏ ஒரு வேலையை 12 நாள்ல செய்யறாராம். ஓகேவா? இப்போ பி வந்து ஏவை விட 60% திறமையான நாள். அப்ப என்ன பண்ணுவார்? கண்டிப்பா ஏவை விட கம்மியான நாள்ல பி என்ன பண்ணுவாரு? முடிச்சிருவாரு. சோ அப்போ 12 நாளைக்குள்ளவே அந்த வேலையை வந்து முடிச்சிருவாரு. சரிங்களா? சோ அப்படின்னும் போது ஏ இப்போ வந்து 100% ஒர்க் ஏ செய்யறாரு. ஓகேவா? சோ இப்போ பி என்ன பண்றாங்க? ஏவை விட 60% திறமைசாலியா? அப்ப ஏன் என்ன பண்ணாங்க? ஏ உடைய 100%, அவரை விட 60% திறமைசாலி பி அப்படின்னும் போது பி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்ட்? ஏ 100% வேலை செய்வாருன்னா பி 160% வேலை செய்வாரு. ஓகேவா? அப்போ 100% வேலையை ஏ எத்தனை நாள்ல முடிக்கிறாரு? 12 நாள்ல முடிக்கிறார். அப்போ 160% திறமையுடைய பி அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாரு? சரியா? இப்போ திறமை அதிகரிக்குது அப்படின்னா என்ன ஆகும்? வேலை சீக்கிரம் முடிஞ்சிருமா? கரெக்ட் தானப்பா? ஏன்னா திறமை அதிகரிச்சுன்னா இப்போ ஒருத்தர்
ஒருத்தர் பலசாலியா இருக்கு, ஒருத்தர் வந்து பலம் குன்றியவரா இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் யார் வேலையை சீக்கிரம் முடிப்பாங்க? பலம் வாய்ந்தவர் தான். அதே மாதிரிதான் ஒருத்தர் திறமை கம்மியா இருக்கு, ஒரு திறமை அதிகமா இருக்கு. அப்ப திறமை அதிகமா இருக்கு என்ன பண்ணுவாரு? சீக்கிரமா வேலையை முடிச்சிடும். அப்போ திறமை அதிகரிக்கும் போது இங்க வேலை நாட்கள் குறைகிறது. அப்ப இது எதிர்மாறல். எதிர்மாறல் என்ன சொல்லியிருக்கேன்? அப்படியே போடணும். அப்போ 100 டிவைடட் பை 16 இன்ட்டு 12. அப்ப அடிச்சு அப்படின்னா 3 நாங்க 12, நன்னாங்க 16, ஓரா 4, இங்க வரும் 3 நன்னாங்க 16, 25 நாங்க 25 75 சரிப்பா 160. ஸோ அப்போ அப்படி நம்ம பார்த்தா 0 போடணும். சரிப்பா 0 விட்டுட்டேன். அதான் பார்த்தா என்னடா ஒரு தப்பு பண்ணுறேன் பண்ணி வச்சேன். ஸோ அப்போ என்ன வரும்? அப்போ வந்து பார்த்தோன்னா 100 அப்படியே போனோம். 100 160 இன்ட்டு 12. இந்த 0க்கு இந்த 0 காலி. இப்போ என்ன பண்ணலாம்? 3 நாங்க 12, நன்னாங்க 16. இப்போ 2 4, I2 10. அப்போ I3 5/2. அப்போ 5/2 என்ன வரும்? 7.5 அல்லது 7 1/2 நாட்கள் முடிஞ்சு போச்சு. சரியா? அப்புறம் 7னா அப்போ 7.5 நாட்கள். அப்போ 7 ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அவ்வளோதான்பா. ஸோ நல்லா கவனிச்சுக்கோ. இந்த இடத்துல வந்து 160% திறமை. ஓகேவா? இதனால கவனிச்சு இது திறமை. திறமை அதிகரித்தால் நாட்கள் கண்டிப்பா குறையும். அப்ப எதிர்மாறல். எதிர்மாறல்னா அப்படியே போட்டுக்கணும். ஓகேவா? 100/160 அப்படியே போட்டு. நேர்மாறல்னா தலைகீழ போகணும். இதை நம்ம போன வாட்டி பார்த்து வந்தோம். சரியா? ஓகே. அடுத்தது 9 கணக்கு பாருங்க. ஒரு மிதி வண்டியை ரூபாய் 600க்கு வாங்கி, ஒரு மிதி வண்டி 600 ரூபாய்க்கு வாங்குறாருப்பா. வாங்கி அதை 480க்கு வித்துட்டார். ஓகேவா? சோ அப்போ 600 பாத்தீங்கன்னா வாங்கிய விலை, 480 பாத்தீங்கன்னா விற்ற விலை. சோ அப்போ வாங்கிய விலையை விட விற்ற விலை கம்மியா இருக்குன்னா என்ன அர்த்தம்? நஷ்டம். ஏன்னா இப்ப நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கி 200 ரூபாய்க்கு வித்தோம் அப்படின்னா அது லாபம், நமக்கு 100 ரூபாய் லாபம். ஆனா 600 ரூபாய்க்கு வாங்கி 480 ரூபாய் வித்திருக்காங்க, விலை போல அந்த பொருள். சோ அப்ப என்ன ஆச்சு? அவங்களுக்கு நஷ்டம். எவ்வளவு நஷ்டமா இருக்கு? அதை நம்ம வாங்கிய விலையிலிருந்து விற்ற விலையை கழிச்சா கண்டுபிடிச்சுக்கலாம். சோ அப்ப 600ல 480 போச்சுன்னா எவ்வளோ? 500 போச்சுன்னா 100, அப்போ ஒரு 20, அப்போ 120, அப்போ 120 ரூபாய் நஷ்டம். அப்போ 600 ரூபாய் செலவிட்ட தொகை, அதுல ஒரு எவ்வளவு நஷ்டமா இருக்கு? 120. இது எவ்வளவு பர்சன்டேஜ்னா இன்ட்டு 100. 600 ரூபாய் அவருக்கு 120 ரூபாய் நஷ்டம். இது நமக்கு பர்சன்டேஜ் கேட்கறாங்க. அப்பனா பண்ண இன்ட்டு 100 போட்டா முடிஞ்சு போச்சு. 2 0க்கு 2 0, O2 O6 ஈராறு 12 20%. சாப்பாரி அவருக்கு எவ்வளவு நஷ்டம் அளிப்பது? 20%. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்த கணக்கு பார்க்கலாம். ஒரு வங்கியானது சேமிப்பு தொகையாக வைக்கப்பட்ட 3000க்கு 2 ஆண்டுகளுக்கு 240 தனி வட்டியாக வழங்குகிறது எனில் அவ்வங்கி வழங்கும் வட்டி வீதத்தை காண்க. சரியா? ஒரு பேங்க். ஒரு பேங்க் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு கடன் கொடுக்குது. சரியா? எவ்வளவுனா 3000 ரூபாய் கொடுக்குறாங்கப்பா. ஓகே. அந்த 3000 ரூபான்றது பாத்தீங்கன்னா அசல். எத்தனை வருஷத்துக்கு கொடுக்குறாங்க? 2 வருஷம். இது வந்து பார்த்தா நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஓகேவா? எவ்வளவு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கட்டுறாரு தனி வட்டி வந்து பார்த்தீங்கன்னா 240. அப்போ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டா? அப்போ அவ்வங்கி வழங்கும் வட்டி விகிதம். அப்போ அந்த வங்கி வந்து அவருக்கு எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குதுன்றதா இங்க கேட்கறாங்க. சரியா? அப்ப R = என்ன? சரியா? அவர் பேங்க்ல வந்து அவர் டெபாசிட் பண்றாரு 3000 ரூபாய், 2 வருஷத்துக்கு வந்து 240 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? அப்பனா வந்து தனி வட்டி என்னன்னு கேட்கறாங்க. சரி, அந்த வட்டி வீதம் என்ன? அப்போ PNR / 100 இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எவ்வளவு கிடைக்குதா? 240 கிடைக்குது. அப்ப நம்ம R மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 3000 இன்ட்டு n 2 வருஷம், R நமக்கு தெரியாது, /100 = 240. நமக்கு இப்ப R மட்டும் தான் தேவை. அப்ப R என்ன பண்ணலாம்? 240 இன்ட்டு 100 இங்க மேல இருக்கக்கூடிய 3000ம் 2ம் ஈக்குவல் கணக்கு வந்துச்சுன்னா கீழே வந்துடும். கீழே இருக்கக்கூடிய 100 மேல போயிடும். சரியா? இது கீழே வந்துடும். சரி, படிக்கலாமா? இந்த 3 0க்கு இந்த 3 0 அடிச்சிடும். ஓகேவா? 1 3 3 8 3 24, 1 2 4 2 8. அப்ப R = 4%. ஓகேவா? சோ அப்போ வட்டி விகிதம் எவ்வளோ? 4%. ஓகேங்களா? சோ அப்போ அந்த 2 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பேங்க் அவருக்கு 3000 ரூபாய்க்கு எவ்வளவு பண்றாங்க? 4% வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தராங்க. அந்த 4% எவ்வளோ? 240 ரூபா. ஓகேவா? சரி, இப்போ இவங்களுக்குண்டான கொஸ்டின். அப்போ 2 வருஷம் கழிச்சு அந்த பேங்க் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கும், மொத்த தொகை என்னன்றத நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த டோட்டல் அமௌண்ட் அது என்னன்றத நீங்க வந்து ஹோம்வொர்க் சொல்லுங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.